வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2080 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரு அட்வைஸ் பண்ணியிருந்தோம், கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸை தொடர வரைக்கும் வெயிட் பண்ணி செல் பண்ணால் உங்கள் ஸ்டாப் லாஸ் குறைவாக இருக்கும். ஏன்னா நம்ம 2220 வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் தொடர்ந்து சரிவை சந்தித்த க்ரூட் ஆயில் மார்க்கெட் 2045 பக்கமாக வந்த உடனே, அதாவது முன்னாடி நாள் லோ பக்கமாக வந்ததுலேருந்து ஓரளவு ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக அது ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சது. 2120 பக்கமாக மட்டும் ஓரளவு செல்லிங் இருந்தது அடுத்த ரெசிஸ்டன்ஸில். அதையும் உடைத்து மார்க்கெட் அடுத்த இலக்கான 2160 தொட்டிருக்கு. தொட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓரளவு அது மேலே போக முடியாமல் அடுத்ததில் உங்களுக்கு செல்லிங் வந்திருக்கு. அந்த செல்லிங் காரணமாக மார்க்கெட் திருப்பி ட்ராப் ஆகி 2120 வரைக்கும் கீழே வந்து அதையும் உடைத்து மறுபடியும் மார்க்கெட் தொடர்ந்து அதோட டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி புதிய லோ 2030க்கு க்ரியேட் பண்ணியிருக்கு. மார்க்கெட் கான்ட்ராக்டில் புதிய லோ க்ரியேட் பண்ணி அது பக்கமாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. மார்க்கெட் கம்மியாக க்ளோஸ் ஆனது எல்லாமே டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமான விஷயமாக அமைது. இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2060 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தாலும் அதிகமான சரிவை சந்திச்சிடுச்சு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம ஓரளவு நல்லாவே ட்ரெண்டை யூஸ் பண்ணி லாபம் செஞ்சாச்சு. இதுக்கு மேலேயும் தொடர்ந்து அதோடைய டவுன் ட்ரெண்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறது அந்த அளவுக்கு லாபகரமாக இருக்காது அப்படின்றது எங்களோட ஒப்பீனியன். ஏன்னா ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒவ்வொரு நாளைக்கும். இதுக்கு மேலே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமான ட்ரேடிங் செஷனாக அமையும். அதுக்காக என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் மார்க்கெட்டை கன்சாலிடேஷன், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், கரெக்ஷன் அந்த ஃபேஸ் எல்லாம் அது தாண்டுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்துட்டு ஒரு நல்ல இடமா பார்த்து ட்ரேடிங் ஆரம்பிக்கிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு விஷயம் பண்ணலாம். 160 220 இந்த இடங்களுக்குள்ளே ப்ரைஸ் வர சமயத்தில் நீங்கள் செல் பண்ணி லாபம் கம்மியாக கிடச்சா கூட புக் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது. அதனால் ஒன்று மார்க்கெட் நம்ம இடத்துக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம், இல்லைன்னா கன்சால்டேட் ஆனதுக்கப்புறம் பொறுமையாக ட்ரேட் பண்ணலாம். அது வரைக்கும் 1-2 நாட்களில் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனை வாட்ச் பண்ணலாம். இதுதான் எங்களுடைய அட்வைஸ். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.